சரி, அப்ப கவனி, இந்த கேள்வியில் அவர் என்ன சொல்றாரு? எக்ஸ் என்ற பதார்த்தம் இல்லையா, இதுல KClO3 இருக்கு, KCl இருக்கு, சடத்துவ பதார்த்தமும் இருக்கு. நோக்கம் என்ன? இந்த எக்ஸ்ல இருக்கிற KClO3 KCl இவங்க ரெண்டு பேருடையும் திணிவு சதவீதத்தை கண்டுபிடிக்கிறது நோக்கம். இதுக்காக வேண்டி என்ன செய்யறாரு? எக்ஸிட 1.1 கிராம் எடுத்தார். எடுத்து 250 சென்டிமீட்டர் கணம் கரைசலாக மாத்தினார், கரைச்சார். அந்த கரைசலுக்கு ஒரு பெயர் வைக்கிறார், கரைசல் வை இல்லையா. 1.1 கிராம் எக்ஸ் 250 சென்டிமீட்டர் கணம் நீர்ல கரைச்சு. இப்ப கரைசல் வையிட 25 சென்டிமீட்டர் கணத்தை எடுத்து ஒரு நடைமுறை செய்யப்படுது. நான் சொல்றேன், நடைமுறை உண்டு. ஒரு பரிசோதனை செய்கிறார். என்ன பரிசோதனை? இதுக்குள்ள முதலாவது என்னது? SO2 சேர்க்கிறார். சொல்லு, SO2 லிமிட்டா சேர்க்கிறாரா மிகையா சேர்க்கிறாரா? SO2 என்ன சொல்றார்? மிகையாக சேர்க்கிறது என்று சொல்றார். ரைட்? ஏன் SO2 சேர்க்கிறேன்னு ரீசனும் சொல்றார். என்ன ரீசன்? ClO3 மைனஸ் அயன்களை Cl மைனஸ் அயன்களாக தாழ்த்துவதற்கு ரீசன் சொல்றார். அப்ப நடக்கிற தாக்கத்தை நம்மளால ஊகிக்கலாம். ClO3 மைனஸ் SO2 தாக்கி இது Cl மைனஸ் தாழ்த்தப்பட்டா SO2 SO4 மைனஸ் ஆக உட்சியேற்றப்படும். இனிமே பிள்ளைக்கு கிடைக்கிற அந்த Cl மைனஸுக்கு AgNO3 சேர்க்கிறார், அதுவும் மிகையாக சேர்க்கப்படுது. தென் Cl மைனஸ் முழுவதும் AgNO3 சேர்ந்து யாரா மாறுது? AgCl மாறுது. ஸோ கிடைக்கிற வேல் படிவு எடுத்து தண்ணியில நல்லா கழுவுறார். அதே போல 105 பாய்ஸுக்கு ஹீட் பண்ணோடனே நீரெல்லாம் ஆவியா வெளியேறினா AgCl solid மட்டும் பேலன்ஸ் ஆகும். அதோட திணிவு தராரு 0.135 கிராம். இதான் நம்மளோட நடைமுறை உண்டு. திரும்ப நடைமுறை 2. நடைமுறை 2ல கரைசல் வாயில இன்னொரு 25 சென்டிமீட்டர் கணத்தை எடுக்கிறார். எடுத்து அதுக்குள்ள 0.2 m செறிவையுடைய Fe2+ கரைசல் அமில ஊடகத்தில் இருக்கு. அதுல 30 சென்டிமீட்டர் கணத்தை இருக்கு. பிள்ளைகள் Fe2+ நல்ல மனசுல பதிய வச்சுக்கோ, ஒட்சியேற்றம் அடையக்கூடிய அயன். தென் அது கரைசலுக்குள்ள இருக்கிற இவங்க ரெண்டு பேர்ல யாரோட தாக்க போகுது? Fe2+ Cl மைனஸ் ஒட்சியேற்றம் செய்யணுமா? Cl மைனஸ் யாராக தாழ்த்தப்படும்? Cl மைனஸுக்கு தாழ்த்தப்பட முடியுமா? முடியும். ஸோ ClO3 மைனஸோட தான் தாக்கம். ஸோ இந்த Fe2+ ClO3 மைனஸோட தாக்கி Fe3+ Cl மைனஸும் வெறும் தாக்கத்தை சமப்படுத்த 2+ 3+ மாறினா உண்டு. குளோரின் பிளஸ் 5 மறை ஒன்றுக்கு போன மாற்றம் என்ன? தந்தும் இருக்கா? இங்க தாக்கம் தந்திருக்கு, சமப்படுத்த இல்லை. சரி, சமப்படுத்துவோம். அவன் தராட்டி கூட பாரு, நான் உண்மையா தாக்கத்தை காணல. தராட்டி கூட இதான் நம்ம கெஸ் பண்ணி தான் எடுக்க வேணும். சொல்லு, இங்க எத்தனை மாற்றம்? 6 + 5 மறை ஒண்ணுக்கு போனான். இங்க மாற்றம் 1. ஸோ இதை 6ஆல பெருக்கணும், இது 1ஆல பெருக்கணும். தென் 6 Fe3+ வரும், ஒரு Cl மைனஸ் வரும். என்ன ஊடகம்? அமில ஊடகம். 3 ஆக்சிஜனா இருந்தா 3 நீர் வரும். ஹைட்ரஜனை சமப்படுத்த 6 H+ வரும். சமப்படுத்தின தான் சொல்றாரு. Fe3+ எஞ்சுதுன்னு சொல்றாரா இல்லையா? எஞ்சுற Fe2+ தான பிள்ளைகள் MnO4 மைனஸோட தாக்கம் அடையுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நம்மட கரைசலுக்குள்ள இருக்கிற ClO3 மைனஸ் முழுவதும் தாக்குதுன்னு அர்த்தம். இவர் எஞ்சுறதா இருந்தா இவர் முழுவதும் தாக்கி இருக்கம்னு அர்த்தம். ஸோ எஞ்சுற Fe2+ ஓட MnO4 மைனஸை தாக்கம் அடைய வைக்கிறாரு. Fe3+ வரும், மெங்கன் 2+ வரும். சுனி இதை 5ஆல பெருக்கணும், இது 5 வரும். ஸோ மகள் 4 H2O வரும், 8 H+ வரும். ஸோ எஞ்சுற Fe2+ ஓட தாக்கம் அடைய 0.02 m செறிவையுடைய MnO4 மைனஸ் 20 சென்டிமீட்டர் கணம் தேவைப்படுண்டு நடைமுறை 2 சந்தர்ப்பமாக சார்பாக கதைக்கிறார். ஸோ எக்ஸில் இருக்கிறோம் இவங்க ரெண்டு பேருடையும் சரி. இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இன்னும் நம்ம என்ன செய்ய போகிறோம் சொல்லு? ஒரு எம்சிக்கு கேள்வியாக நான் உன்னோட கதைச்சு முடிக்கிறேன். MnO4 மைனஸ் மூல் உனக்கு தெரியும். ஏன்னா MnO4 மைனஸ் செறிவு தர கனவளம்.
சொல்லு. தசம் சைஃபர் 2 20 பெருக்கனா சொல்ல தெரியாதா மகள்? தசம் 4 தர 10 மறை 3 மூல். ஸோ இதோட மூல் தெரிஞ்சா பீசமானபடி இவர மூளை சொல்லலாம். 5 4 20 2 தர 10 மறை 3 மூல். டோட்டல் Fe2 பிளஸ் மூல் என்ன? 2 6 தர 10 மறை 3. அதுல 2 பேலன்ஸ் ஆனா தாக்குனது 4 தர 10 மறை 3. தென் அதிலிருந்து யார மூளை காணலாம்? ClO3 மைனஸ் மூல் எண்ணிக்க 6 தாக்குனா 1. அப்ப 4 தாக்குனா எத்தனை? நான் உனக்கு என்னடா சொன்னேன் சொல்லு. இதை உண்ணாக்குறதுக்கு நீ என்ன செய்யணும்? 6ஆல பிரிக்கணும் தானே. அப்போ இதையும் 6ஆல பிரித்தா 1 6. அப்போ இது 1 தாக்கு, இது 1 6 வேணும். அப்போ 4 தாக்க 4 6 வேணும். ஸோ 4 6 தர 10 மறை 3 மூல். ClO3 மைனஸ் மூல் தெரிஞ்சிட்டுன்னு சொன்னால் எங்கே இருக்கிற ClO3 மைனஸ் மூல்? இது 25 சென்டிமீட்டர் கணத்தில். பட் டோட்டல் எவ்வளோ? 250. கரைசல்வா 250 சென்டிமீட்டர் கணக்கு கரைச்சமே. ஸோ டோட்டல் ClO3 மைனஸ் மூல் என்ன? இதை நீ 10ஆல பெருக்கணும். தென் KClO3 மூல் 40 6. KClO3 மூல் தெரிஞ்சா KClO3 திணிவை கண்டாச்சு. அதை மொத்த திணிவு 1.1 பிரிச்சாச்சு. 100ஆல பெருக்கணும். அதில் திணிவு சதவீதம் கிடைக்குது. அவசரப்படுறேன்னா செய்யுங்க. தாக்கங்கள் 1 2 3 4. ஸோ இது நடைமுறை 1 நடக்கிற தாக்கம். இது நடைமுறை 2 நடக்கிற தாக்கம். நடைமுறை 2 தாக்கங்கள் 3,4 இன் பீசமானபடி கண்டுபிடிக்க வேண்டியது ClO3 மைனஸ் மூல. நான் தனியே எடுக்கிறேன். தாக்கம் 4 பீசமானபடி. Fe2 பிளஸ் மூல் எண்ணிக்க சமனா இருக்கும் MnO4 மைனஸ் மூல் எண்ணிக்க. என்ன பிள்ளைகள்? பின்னம் MnO4 மைனஸ் குணகம் உண்டு. அது கீழே வரணும். MnO4 மைனஸ் இங்கால் இருக்கிறபடினால் அதோட குணகம் கீழே வரணும். Fe2 பிளஸ் குணகம் மேலே வரணும். ஸோ 5 தர MnO4 மைனஸ் செறிவு தசம் சைஃபர் 2. கனவளவு 20 தர 10 மறை 3. ஸோ 2 தர 10 மறை 3 மூல்டு வருது. அடுத்து தாக்கம் 3 பீசமானபடி. தாக்கம் 3 பீசமானபடி பிள்ளைகள் ClO மைனஸ் மூல் எண்ணிக்கை ClO3 மைனஸ் மூல் எண்ணிக்கை சமனா இருக்கும் Fe2 பிளஸ் மூல் எண்ணிக்கை. சொல்லு. Fe2 பிளஸ் குணகம் 6 கீழே வரும். ClO மைனஸ் குணகம் மேலே வரும். சமன் 1/6 இன்டு பிள்ளைகள் யூஸ் பண்ணின Fe2 பிளஸ் மொத்த மூல் எண்ணிக்கை செறிவு தர கனவளவு செறிவு தசம் 2. கனவளவு 30 தர 10 மறை 3.
இதிலிருந்து நான் கழிக்கிறேன். MnO மைனஸோட தாக்கின மூல் எண்ணிக்கை என்ன? 2 தர 10⁻3 கழிக்கிறேன். ஸோ 4/6 தர 10⁻3 மூல்டு வருது. ரைட். ஆகவே கரைசல் Y இன் 250 சென்டிமீட்டர் கணத்தில் KClO3 இன் மூல் சமன். பாருங்க, கரைசல் வைட 25 சென்டிமீட்டர் கணத்தை தான் நடைமுறை 2க்கு கொண்டு வந்தோம். 25 சென்டிமீட்டர் கணத்தில் இருக்கிற மூல் எண்ணிக்கை 4/6 250 இருக்கிற மூல் எண்ணிக்கை 10 மடங்கு 40/6 தர 10⁻3 மூல். ஆகவே சேர்வை X இல் KClO3 இனது பிள்ளைகள் திணிவு சதவீதம் சமன் என்னது? KClO3 திணிவின் கீழ் மொத்த திணிவு தர 100. பிள்ளைகள் X திணிவு 1.1 கிராம் தர 100 சதவீதம் வரும். இப்போ KClO3 திணிவு காணணும். KClO3 மூல் இருக்கு 40/6 தர 10⁻3. இதை நம்ம பெருக்கணும். KClO3 மூலர் திணிவால. KClO3க்கு மூலர் திணிவு அவர் தர இல்லை. ஸோ நம்ம தான் காண வேண்டும். பொட்டாசியம் 39, குளோரின் 35.5, ஆக்சிஜனுக்கு 48.5, 9, 10, 14, 8, 22, 2 போட்டால் 2, 3, 6, 10, 12, 122.5. அலகுகள் இல்லாமல் தான் எழுதி கொண்டு போகணும். சீதனி சுருக்குனி என்றா எக்ஸில் இருக்கிற KClO3 திணிவு சதவீதம் நம்மளுக்கு கிடைக்கும். காணுங்க என்ன வருதுன்னு பாரு. சொல்லு தம்பி, என்ன வருது? 72.4. இதான் சேர்வை எக்ஸில் இருக்கிற KClO3 திணிவு சதவீதம். இப்போ நம்ம நடைமுறை 1க்கு வருவோம். பிள்ளைகள், நடைமுறை 1ல் கரைசல் வையுக்குள்ள ClO3 மைனஸும் இருக்கு, Cl மைனஸும் இருக்கு. இந்த ClO3 மைனஸ் மூல் எண்ணிக்கையை நடைமுறை 2ல் கண்டுபிடிச்சிட்டோம். ஏன் நடைமுறை 2லையும் கரைசல் வைடு 25 தான் எடுத்தோம். ஸோ ClO3 மைனஸ் மூல் எண்ணிக்கை என்ன வந்துச்சு? 4/6 தர 10⁻3. சரி, ஓகே. இப்போ நடைமுறை 1ல் இருக்கிற கால்குலேஷன். நடைமுறை 1ல் கவனிச்சு கொள்ளு. என்ன நடக்க போகுது? ClO3 மைனஸ் SO2 தாக்கம் அடைஞ்சு Cl மைனஸா மாறும். ஆல்சோ கரைசல் வையில் ஏற்கனவே Cl மைனஸ் இருக்கல்ல, அந்த Cl மைனஸ் ClO3 மைனஸ் Cl மைனஸா மாறி இருக்குது. அதுவும் கரைசல் வையில் ஏற்கனவே இருக்கிற Cl மைனஸும் சேர்ந்துதான் AgCl வீழ்படிவா மாறுது. விளங்குதா உனக்கு? எனவே பிள்ளைகள், தாக்கம் 2 பீசமானத்துக்கு வருவோம். தாக்கம் 1,2 பீசமானப்படி பிள்ளைகள் AgCl மூல் எண்ணிக்கை சமனா இருக்கும் யாருக்கு? Cl மைனஸ் மூலுக்கு. இந்த Cl மைனஸ்ன்றது யாரு? கரைசல்ல ஏற்கனவே இருந்த Cl மைனஸ் சக ClO3 மைனஸ்
Cl மைனஸ் மாறி இருக்கு பாரு, அந்த Cl மைனஸ் பிள்ளைகள் ClO3 மைனஸ் மூலம் அது Cl மைனஸ் மாறின மூலம் என்ன சமன், ஏன் ஒன்று கொண்டு தானே பி சமானம். ஸோ சக ClO3 மைனஸ் மூல். இப்போ AgCl திணிவிலிருந்து AgCl யாரை காணலாம், மூளை காணலாம். AgClக்கு என்ன மூலர் திணிவு 108.35 143.5. எக்ஸாம்பிள் AgCl மூலர் திணிவுன்னு மண்டைக்கு இல்லையா, ஏஜின்னா 108 அங்கே 35.5 கூட்டினா 143.5 சமன் பிள்ளைகள் Cl மைனஸ் மூல் சக ClO3 மைனஸ் மூல் என்ன 4/6 அல்லது மகள் 2/3 தர 10^3. இதிலிருந்து உனக்கு Cl மைனஸ் மூலை காணலாம். என்னது 135/143.5 தர 10^3 கழிக்கிறீங்க. 2/3 என்ன சேர்த்து சம் 6/7 தர 10^3 கழிக்கிறீங்க. இல்லாட்டி பின்னமாவை வச்சுட்டு நான் போவேலிங்க முடிச்சு விட்றேன்னு இல்லையா. இப்போ நம்மளுக்கு Cl மைனஸ் மூல் வரும். எங்கே இருக்கிற Cl மைனஸ் மூல், கரைசல் வைடு 25 சென்டிமீட்டர் கணத்தில் இருக்கிற Cl மைனஸ் மூல். ஆகவே கரைசல் வையின் 250 சென்டிமீட்டர் கணத்தில் KCl இனது மூல். நீ என்ன செய்யணும், இங்க வார பெருமானத்தை எத்தனையால பெருக்கணும், 10ஆல பெருக்கணும். தென் அதோட மூல் வரும். அதுக்கப்புறம் உனக்கு KCl திணி வச்சது இதை காணணும் தானே, எழுதுங்க. ஆகவே X இல் KCl இனது திணிவு சதவீதம் சமன் பிள்ளைகள் X திணிவு 1.1 கிராம் சதவீதம் காண 100ஆல பெருக்கணும். இப்போ நீ KCl திணிவு எழுதுனீன்னு சொன்னா உனக்கு கேள்வி கம்ப்ளீட் ஆகுது. சரி, அப்ப KCl திணிவு சதவீதம் 18.2% வருது. ஃபைன். அப்போ அதான் அந்த கேள்வி.